இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 58வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இடையில தரம்சாலால நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். தரம்சாலா பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் ட்ராக். லாஸ்ட் மேட்ச்ல பஞ்சாப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 236 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க. இங்க மேட்ச் டேல ஏர்லியா ரெய்னிங் இருக்கு. ஸோ ஓவர்காஸ்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இனிஷியலா பால் நல்லா ஸ்விங் ஆகும். பேட்டர்ஸ் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். ரெண்டு டீம்லையும் பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய குவாலிட்டி ஸ்விங் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீம் பவர் பிளேல 2-3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. தென் மிடில் ஓவர்ஸில் பேட்டர்ஸ் இங்கே நல்லா ஆட முடியும். செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் ஹாஃபில் பிச் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இங்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறது பெட்டர். இங்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீம் தான் அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸும் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. தென் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் இங்கே டீசெண்டாக ஆட முடியும். தென் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் டேன் கிடைக்கும் பிச்சில். ஓவராலாக 12 IPL மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 9 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 3 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 188 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 2 டைம்ஸும் 150 to 169 1 டைமும் 170 to 189 4 டைம்ஸும் above 190 5 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் 7 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் லக்னோவை பீட் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்டாய்னிஸை ஆட வச்சாங்க. ஆல்மோஸ்ட் சேம் லெவனோட ஆடலாம். இம்பாக்ட் சப்பில் பிரப்சிம்ரன் தென் வைஷாக் விஜயகுமாருக்கு இடையில ஸ்வாப் இருக்கும். 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ யான்சன், ஒமர் சாய் தென் சாஹல் பவுல் பண்ணுவாங்க. வைஷாக் விஜயகுமார் தென் ஸ்டாய்னிஸ் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேயில் ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ யான்சன், ஒமர் சாய் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங், யான்சன், வைஷாக் விஜயகுமார், ஒமர் சாய் தென் சாஹல் பவுல் பண்ணுவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 6 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டுகளை மொத்தமாக சொதப்புனாங்க. பட் மழை வந்ததால் மேட்ச் அபண்டன்ட் ஆச்சு. லாஸ்ட் மேட்ச்சில் முகேஷ் குமாரை ட்ரா பண்ணிட்டு நட்ராஜனை ஆட வச்சாங்க. இம்பாக்ட் சப்பில் அசுதோஷ் சர்மா உள்ள வரலாம். இன்கேஸ் டெல்லி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் டீசெண்டாக ஆடிட்டா முகேஷ் குமாரை இம்பாக்ட் சப்பில் ட்ரை பண்ணுவாங்க செகண்ட் இன்னிங்ஸில். இங்கே 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஸ்டார்க், விப்ராஜ் நிகாம் தென் குல்தீப் யாதவ் பவுல் பண்ணுவாங்க. அக்ஷர் பட்டேல், சமீரா தென் நட்ராஜன் 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் ஸ்டார்க், சமீரா, நட்ராஜன் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் ஸ்டார்க், சமீரா, நட்ராஜன் தென் விப்ராஜ் நிகாம் பவுல் பண்ணலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் KL ராகுல் அண்ட் அபிஷேக் சர்மா. ராகுல் நம்பர் 4ல் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். பட் லாஸ்ட் 2-3 மேட்சஸாக பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. எகென்ஸ்ட் பஞ்சாப் 31 ஆவரேஜில் 217 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் ஹர்ஷ்தீப் சிங் 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. பட் KL ராகுல் இங்கே ஆல்மோஸ்ட் பவர் பிளேக்கு பிறகு தான் பேட்டிங் ஆடுவார். ஸோ டீசெண்டாக ஆட முடியும். KL ராகுல் இந்த மேட்சுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். போரல் லாஸ்ட் மேட்ச் 1 டவுனில் ஆடி இருந்தார். 35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் சீசனில் பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக ஒரு மேட்ச்சில் 10 பால்ஸ் ஆடி 32 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். இங்கே பவர் பிளேயில் ஆடுறதால 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பட் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இனிஷியலாக பால் கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். லாஸ்ட் மேட்ச்சில் க்ளவ் ஒர்க் அபிஷேக் போரல் தான் பண்ணியிருந்தாரு. இங்கே க்ளவ் ஒர்க் ராகுல் பண்ணுவாரா இல்லை அபிஷேக் போரல் பண்ணுவாரா பார்க்கணும். ஃபாஃப் டு பிளஸஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர். இந்த சீசனில் 28 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 9 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் பஞ்சாப் 54 ஆவரேஜில் 808 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடி இருக்காரு. லாஸ்ட் 11 இன்னிங்ஸ் எகென்ஸ்ட் பஞ்சாப்னு பார்த்தா 650s கிட்ட அடிச்சிருக்காரு. சூப்பராக ஆடி இருக்காரு. ஃபாஃப் எகென்ஸ்ட் சாஹல் 3 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. 88 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடி இருக்காரு. தென் இங்கே இனிஷியலாக பால் கொஞ்சம் மூவ் ஆகும். பட் ஃபாஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஸ்டப்ஸ் ஆல்மோஸ்ட் நம்பர் 6ல் ஆடுவார். 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 41 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சுக்கு ஸ்டப்ஸ் குரூஷலாக இருக்கலாம். இங்கே கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி 30-35 ரன்ஸ் மினிமம் ஸ்கோர் பண்ண முடியும். கருண் நாயர் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடினது. பட் அதுக்கு பிறகு சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணலை. எகென்ஸ்ட் பஞ்சாப் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை.
கருண் நாயர் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேம் பேசர் கொஞ்சம் வீக்காக இருக்காரு. அசுதோஷ் சர்மா ஆல்மோஸ்ட் டவுன் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 41 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இங்கே டாப் ஆர்டர் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ அசுதோஷ் சர்மா குரூஷலாக இருக்கலாம். அசுதோஷ் லாஸ்ட் சீசனில் பஞ்சாபுக்காக ஆடின பிளேயர். இந்த வென்யூவில் 2 மேட்சஸ் ஆடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் இங்கே 20-30 ரன்ஸ் குயிக்காக ஸ்கோர் பண்ணலாம். அக்ஷர் பட்டேல் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவார். 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் பஞ்சாப் 5 இன்னிங்ஸில் 46 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அக்ஷர் அகேன்ஸ்ட் சாகல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் இங்கே கொஞ்சம் டீசெண்டாக ஆடலாம். தென் பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். ஹேண்ட் இன்ஜரி வேற இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு பவுல் பண்ணுவார் பார்க்கணும். மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் டேன் கிடைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு. ஒரு விக்கெட்டாவது எடுக்கலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. விப்ராஜ் நிகாம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுக்க முடியும். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர் 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பவுலிங் தென் பேட்டிங் பண்ண சான்ஸ் இருக்கிறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஸ்டார்க்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இங்கே இனிஷியலாக சூப்பராக பவுல் பண்ண முடியும். அகேன்ஸ்ட் பஞ்சாப் 4 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. ஓவர்காஸ்ட் கண்டிஷன் வேற. ஸோ இனிஷியலாக இங்கே சூப்பராக பவுல் பண்ண முடியும். தென் டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுறதால மினிமம் 1-2 விக்கெட்ஸ் ஆகுது இங்கே எடுக்க முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. குல்தீப் யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த வென்யூவில் நம்பர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. பட் மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் டேன் இருக்கும். ஸோ விக்கெட்ஸ் எடுக்கலாம். நட்ராஜன் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். அகேன்ஸ்ட் பஞ்சாப் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பட் இங்கே ஆஃப்டர் இன்ஜரிக்கு பிறகு எப்படி பவுல் பண்ண போகிறாரு பார்க்கணும். விக்கெட்ஸ் எடுக்க முடியுமா பார்க்கணும். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஷமீரா 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. இங்கே பவர் பிளேயில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்கில் ஷமீராவை கன்சிடர் பண்ணுங்க. ஓவர்காஸ்ட் கண்டிஷன் ஆனதால் இனிஷியல் ஓவர்ஸில் எஃபெக்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த மேட்சுக்கு கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ஷமீராவை ட்ரை பண்ணுங்க. இங்கே விக்கெட் கீப்பர்ஸில் கேஎல் ராகுலை ட்ரை பண்ணலாம். அபிஷேக் போரலை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். தென் பேட்டர்ஸில் ஃபாஃப் டு பிளஸஸ் அண்ட் ஸ்டப்ஸை ட்ரை பண்ணுங்க. அசுதோஷ் சர்மாவை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரவுண்டர்ஸில் அக்ஷர் பட்டேல் தென் விப்ராஜ் நிகாமை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் ஸ்டார்க்கை ட்ரை பண்ணலாம். தென் குல்தீப் யாதவ் இல்லை நட்ராஜன். இதில் ஒரு பவுலரை ட்ரை பண்ணுங்க. தென் கிராண்ட் லீக்கில் ஷமீராவை ட்ரை பண்ணுங்க. பஞ்சாப் கிங்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங் தென் ஜோஸ் இங்கிலீஷ். பிரப்சிம்ரன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 91 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த சீசனில் 40 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் டெல்லி 41 ஆவரேஜில் 163 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 100 எல்லாம் அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் டெல்லி. சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். பட் இங்கே ஸ்டார்க்கு கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. ஜோஸ் இங்கிலீஷ் லாஸ்ட் மேட்ச் 1 டவுனில் ஆடிருந்தாரு. இனிஷியலாக விக்கெட் லூஸ் ஆகிட்டா இங்கிலீஷ் உள்ள வரலாம். அதர்வைஸ் நம்பர் 4ல் ஆடலாம். இங்கிலீஷ் இந்த மாதிரி கண்டிஷனில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 30 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூவில் சூப்பராக ஆடிருந்தாரு. ஸோ இந்த மேட்சுக்கு ஜோஸ் இங்கிலீஷ் குரூஷலாக இருக்கலாம். தென் க்ளவ் ஒர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஸ்ரேயஸ் ஐயர் மேக்ஸிமம் 1 டவுனில் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். இந்த வென்யூவில் சூப்பராக ஆடிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் 44 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். இங்கே ஸ்டார்க்கு கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் இந்த வென்யூவில் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ நல்லா ஆட முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. பிரியான் சாரியா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசெண்டாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இங்கே பவுண்டரி சைஸஸ் கொஞ்சம் சின்னது. ஸோ நல்லா ஆட முடியும். பட் எகென்ஸ்ட் ஸ்டார்க் எப்படி ஆட போகிறாரு பார்க்கணும். இனிஷியலாக எகென்ஸ்ட் ஸ்டார்க் இங்கே சர்வைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிட்டா இங்கே பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். நகல் வதேரா நம்பர் 5ல் ஆடுவார். 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 16 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இங்கே மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக ஆடலாம். பட் டெல்லி மிடில் ஓவர்ஸில் விப்ராஜ் நிகாம் தென் குல்தீப் யாதவ் 2 ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஸோ வதேரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் இங்கே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி டீம் ட்ரை பண்ணால் வதேராவை கண்டிப்பாக டீமில் ட்ரை பண்ணுங்க. அகென்ஸ்ட் டெல்லி ஒரு மேட்ச்சில் 4 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஷஷாங்க் சிங் ஃபினிஷர் ரோல் ஆடக்கூடிய பிளேயர். தனியாளாக மேட்சை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 33 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார்.
இந்த வென்யூவில் ஓவராலாக நல்லா ஆடி இருக்காரு. பட் அகேன்ஸ்ட் டெல்லி 2 இன்னிங்ஸில் 10 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே டெத் ஓவர்ஸில் 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் டெல்லியில் நட்ராஜன் தென் ஸ்டார்க் மாதிரி நல்ல பவுலர்ஸ் டெத் ஓவர்ஸில் இருக்காங்க, அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. மார்க்கோ யான்சன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். தென் டீசன்ட் பேட்ஸ்மேனும் கூட சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பவுலிங் தென் பேட்டிங் பண்ண சான்ஸ் இருக்கிறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஸ்டோய்னிஸ் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் நம்பர் 7ல் ஆடி இருந்தார். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 5 பால்ஸ் ஆடி 15 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். இங்கே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும். இந்த மாதிரி கண்டிஷனில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்லையும் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். பட் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. ஒமர் சாய் லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். 2 விக்கெட்டும் எடுத்திருந்தார். டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணியிருந்தார். விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை ஐபிஎல்ல. பட் இங்கே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணால் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட. பட் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. தென் T20 பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஹர்ஷ்தீப் சிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் டெல்லியும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே மினிமம் 1-2 விக்கெட்ஸ் ஆகுது எடுக்க முடியும். சாகல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். சாகல் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. 11+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் டெல்லி டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே டெத் ஓவர்ஸில் எதுவும் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்கலாம். வைஷாக் விஜயகுமார் லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர் பவுல் பண்ணார். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தார். விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. விக்கெட் கீப்பர்ஸில் பிரப்சிம்ரன் தென் ஜோஸ் இங்கிலீஷை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் பிரப்சிம்ரனை வேணால் ட்ரா பண்ணி பார்க்கலாம். தென் பேட்டர்ஸில் ஸ்ரேயஸ் ஐயர் தென் பிரியன்ஸ் ஆர்யா. கிராண்ட் லீக்கில் பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு பதிலாக நகல் வதேரா இல்லை சஷாங்க் சிங்கை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் மார்க்கோ யான்சனை ட்ரை பண்ணுங்க. தென் கிராண்ட் லீக்கில் ஸ்டோய்னிஸ் இல்லை ஒமர் சாயை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங் தென் சாகாலை ட்ரை பண்ணலாம். பட் சாகால் இந்த வென்யூவில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இந்த 11 பிளேயர்ஸையும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஸ்மால் லீக்கில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. இதில் பிரப்சிம்ரன் இல்லை பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு பதிலாக சஷாங்க் சிங்கை ட்ரை பண்ணலாம். நகல் வதேரா கூட பெட்டர். தென் குல்தீப் யாதவுக்கு பதிலாக நட்ராஜனை கூட ட்ரை பண்ணலாம். தென் அபிஷேக் போரல், ஃபாஃப் டூ பிளஸஸ், ஜோஸ் இங்கிலீஷை கூட டீமில் கன்சிடர் பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமோட டாப் 2-3 பேட்டர்ஸை ட்ராப் பண்ணி டீம் ட்ரை பண்ணலாம். தென் பிரப்சிம்ரனுக்கு பதிலாக ஜோஸ் இங்கிலீஷை ட்ரை பண்ணலாம். தென் பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு பதிலாக நகல் வதேரா இல்லை சஷாங்க் சிங்கை ட்ரை பண்ணலாம். தென் கிராண்ட் லீக்கில் நட்ராஜன், சமீரா, ஸ்டோய்னிஸ் தென் ஒமர் சாயெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மார்க்கோ யான்சன், அக்ஷர் பட்டேல், KL ராகுல் தென் ஸ்ரேயஸ் ஐயர் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் ஹர்ஷ்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க் தென் ஃபாஃப் டூ பிளஸஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.